ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் டாப்பிக்கு. இது எதற்காக அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம முக்கியமான டிசிஷன் எடுப்போம். அதற்கு சரியான காலமா அப்படின்னு நமக்கு தெரியாது. மன சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இது எடுக்கிறது நமக்கு சரியா இல்லையான்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அப்போ அது எப்போ, எந்த காலகட்டம் அது மாதிரி வரும், அல்லது அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம சரியான முடிவு எடுக்கலாமா வேண்டாமா? அப்போ மன சஞ்சலம், குழப்பம், மன அழுத்தம், இது என்ன சார், இது ஜென்மஜனியில் தான் சார் வரும், சிம்பிள், வேலை முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா போய் கேட்டு பாருங்கள். மகர ராசி மற்றும் மிதுன ராசிக்காரங்க, அவங்களுக்குலாம் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, மகர ராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னமும் சில நேர்களுக்கு பாருங்கள், மகர ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, ஆனால் மன குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். அது இல்லை, நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மற்ற லக்னமாக மற்ற ராசியாக இருந்தாலும் சரி. அப்போ ஜோதிடத்தில் எந்தெந்த காலகட்டம் மன சஞ்சலம், குழப்பம் ஏற்படும், அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு டிசிஷன் எடுப்பதற்கு அதை தவிர்த்துக்கலாம், அல்லது மற்றவர்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு நடந்துக்கலாம். அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதலாவதாக யாருக்கு மனக்குழப்பம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் மனக்குழப்பம் வரும் ஜாதகம் எப்படி இருக்கும், மனக்குழப்பம் இல்லாத சுயமாக செயல்படக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா, அதனால தான் சொல்லுவது. முதலாவது எந்த ஒரு ஜோதிடரும் எடுத்தோன்னே எங்கே போவாங்க, என்ன லக்னம், என்ன ராசி, அந்த லக்ன அதிபதி நல்லா இருக்காரா, ராசி அதிபதி நல்லா இருக்காரான்னா பார்ப்பாங்க. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஜாதகர் நல் சிந்தனையோட இருக்கிறாரு, சுய சிந்தனை, சுய முடிவுகள் எடுக்கக்கூடிய திராணியில் இருக்கிறாரு, எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாம வாழ்க்கையை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு சொல்ல முடியும். அப்ப லக்னம், லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அது மாதிரியான ஜாதகக்காரர்கள் சுயமாக இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்களுக்கே தெரியும். அண்ட் தென் அது சரியாகவும் வந்துடும். அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகரை சரியான பாதையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் சரியான ஆன்சர். இவர் சரியான முடிவு எடுக்கல, அந்த கிரகம் இவரை சரியா முடிவெடுக்க வச்சிரும். கிரகத்தினால தான் நமக்கு அந்த செயல்கள் நடக்குது. அப்ப அந்த கிரகம் அந்த ஜாதகரை சரியான பாதையில போக வச்சிரும். அப்ப லக்னாதிபதி பலமா இருந்தா அவங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, மனக்குழப்பம் இருக்காது, தெளிவா இருப்பாங்க. எதை செய்தாலும் தீர்க்கமாக எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு செயல் செய்வதற்கும் ஒரு பயம், பதட்டம் எதுவும் இருக்காது. இது லக்னம், லக்னாதிபதி பலமா இருந்துச்சு, சந்திரன் வளர்பிறையில் நிற்கிறார், சந்திரனோடு எந்த ஒரு பாவகிரகமும் இல்லை, இப்படிலாம் இருந்துச்சுன்னா சரியா. அந்த சந்திரன் வளர்பிறையா இருந்துச்சுனாலும் இந்த பலன்கள் உண்டு. சரி, பாதிப்பு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்படியே ஜிக்ஸாக்கா நான் சொல்ல போறேன். அப்ப மனக்குழப்பம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி. இப்ப இந்த 4 பாவகங்களோடு நான் என்ன சொன்னேன், 4 பாயிண்ட். லக்னம் அல்லது லக்னாதிபதி, ராசி, ராசிங்கிறது சந்திரனுடைய வீடு, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு சந்திரனோடு பாவகிரகம், அல்லது ராசி அந்த வீட்டின் அதிபதியோடு பாவகிரகம். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு குழப்பம் இருக்கும். சிம்பிள். இந்த பாயிண்ட் தெளிவா பிடிச்சா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஜாதகர் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்படின்னா லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ எந்த ஒரு பாவகிரகமும் இல்லை, ஆட்சி உச்சமா நிற்கிறாங்க. ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் பாவகிரகம் இல்லை, அந்த ராசி சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் நிற்கிறாரு. சிம்பிள். தேய்பிரையாக இருந்தாலும் பெரிய அளவில் தேய்பிரை இல்லை, இப்படியோட வச்சுக்கலாம். இதெல்லாம் சுயமாக செயல்படக்கூடிய ஜாதகம். மனக்குழப்பம், சஞ்சலம் இருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ நான் 2வது பாயிண்ட், லக்னம், லக்னாதிபதிக்கு, ராசி, ராசி அதிபதிக்கு பாவத்துவங்கள் அதிகமாக இருக்குது, மனக்குழப்பம் வந்துடும். சரியா, இது 2வது பாயிண்ட். அடுத்தது 5வது பாவகாதிபதியோடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது பாவகத்தோடு அல்லது 5வது பாவகாதிபதியோடு பாவகிரகம் இருந்துச்சுன்னா முடிவெடுக்கிறதுல சிரமம் இருக்கும். ஏன்னா 5வது பாவகம் நம் உடல் உறுப்புகளில் மூளையை குறிக்கும்.
அப்ப சிந்தனை செயல்கள் என்னதான் இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் வரும் பொழுது அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரியா வருமா வராதா 5வது பாவகம் சொல்ல முடியும். அப்ப என்னென்ன கிரகத்தினால பாதிப்பு? முக்கியமா சனி, ராகு, கேதுக்கள் இதெல்லாம் லக்னத்தோடயோ லக்னாதிபதியோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசஞ்சலம் இருக்கும். அதே போல ராசியோடு சந்திரனோடு சனி இருந்துச்சுன்னா அதான் புணர்ப்பு தோஷம். சனியும் சந்திரனும் இணைஞ்சிச்சுன்னா ஜென்மச்சனிலே அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திரனை சனி கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் 7.5 சனியில ஜென்மச்சனி சொல்றோம். 7.5 சனி வந்துருச்சு சார்னு ஏன் சொல்றோம்? சந்திரனை சனி நெருங்குது. அந்த 7.5 வருடங்களும் ஒருத்தர் கஷ்டப்பட மாட்டார். ஆனா சந்திரனை நெருங்க 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 சனி நெருங்க நெருங்க அவருக்கு மன அழுத்தம், மன குழப்பம், எது சரி எது தவறுன்னு தெரியாம பதட்டத்துல இருப்பாரு. பயம் வந்துடும். முடிவெடுப்பதில் தவிப்பாரு. எது சரியா வருமா வராதுன்னு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் சொல்ல முடியும். அதனாலதான் அந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் ரொம்ப குரூசியலான காலகட்டம் சார். அப்ப கவனமா இருங்க. ஒரு முடிவெடுப்பதில் பதட்டம் வேண்டாம், கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப அந்நிய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்காதீங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? வேண்டாம். திருமணமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இது சரியான முடிவா நீங்க உங்களுக்கே தெரியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணும். யாரு? அந்த ஜாதகர்களுக்கு. ஆனா விதி விலக்குகள் ஒரு ஜோதிடத்தை வரும் பொழுது சார் இது ஜென்மச்சனி ஆனாலும் இது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்க முயற்சி பண்ணலாம், திருமணத்தை நடத்தலாம், தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், தொழில் நல்லபடியா வரும் சொல்ல முடியும். இது அதர் தன் இப்ப நான் சொன்ன இந்த கிரகங்களை தாண்டி மற்ற கிரகத்தை வைத்து அளவிட்டு பார்ப்பது அது ஒரு ஜோதிடருக்கு தெரியும். அப்ப அவருடைய பார்வையில் இந்த ஜாதகம் ஜென்மச்சனியால் அஃபெக்ட் ஆகாது, அஷ்டமச்சனியால் இந்த ஜாதகம் அஃபெக்ட் ஆகாது, பயப்பட வேண்டாம். இது இவருடைய உயரத்தையும் வாழ்க்கையினுடைய ஒரு நகர்வையும் தடை பண்ணாது, அல்லது ஒரு தவறான பாதைக்கு எடுத்துட்டு போகாது, பயப்படாதீங்க. ஸோ ஜென்மச்சனியில திருமணம் பண்ணலாம், ஜென்மச்சனியில் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரண ஜாதகம் இப்படிலாம் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்கு. நம்ம ஜாதகம் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கிறோம். ஜென்மச்சனியில அஷ்டமச்சனியில ஒருத்தருக்கு திருமணம் நடந்து உதாரண ஜாதகம் போட்டிருக்கிறேன். அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இன்னொருக்கு டபுள் ப்ரொமோஷன்ஸ் நடந்த ஒரு உதாரண ஜாதகமும் போட்டிருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால உதாரணம் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. இது ஜென்ரலான விதி. அந்த ஜென்ரலான விதி தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல கவனமா இருக்கணும். சரி, இப்ப 3வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஒன்னு முழுக்க முழுக்க சுபகிரகமா இருந்துச்சுன்னா அவருக்கு நோ டவுட்டட் சுயமாக செயல்படுவார். 2வது பாயிண்ட் டோட்டலா ஃபுல்லா பாவ கிரகமா இருக்குது, அவங்க கன்ஃபார்மா மனக்குழப்பத்துல இருப்பாங்க. சரியா? இப்ப அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவர் யாரை நாடி இருக்கணும்? அவருடைய ஜாதகத்தில் வேற எந்த கிரகம் பலமா நிக்குது, எந்த கிரகம் சுபத்துவமா நிக்குது, அந்த கிரகத்தினுடைய காரக உயிர்காரகம் யாரு? இப்ப செவ்வாய் பலமா நிக்குது, நல்லா நிக்குது சார், உங்களுடைய சகோதரர்களுடைய அட்வைஸை கேட்டுக்குங்க, சரியா வருமா இல்லையான்னு கேட்டுக்குங்க. சூரியன் பலமா நிக்குது, தந்தையை கேளுங்க. புதன் பலமா நிக்குது, தாய்மாமனை கேளுங்க. ஓகே. இது மாதிரியான அமைப்புகளை போயிடணும். அல்லது பாவகம், எந்த பாவகம்? 4வது பாவகம் நல்லா இருக்கு, தாயார் சொல் கேட்டு நடந்துக்குங்க. இது வருமா வராதான்னு தெரியல, நான் சொல்லுவேன்ல லைவ்ல உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்லுவேன், சார் இந்த ஜாதகத்துல உங்க பாவகம் இந்த பாவகம் நல்லா இருக்கு சார், நீங்க எதை செய்தாலும் உங்க அம்மாவோட அட்வைஸ் கேட்டு செஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு அதன் அடிப்படை அவங்களுக்கு அதை சம்பந்தமான நாலேஜ் இல்லைனாலுமே அந்த கிரகம் உங்களுக்கு சரியான பாதையை சொல்லணும்னு விதி இருக்குது. அவங்களுக்கு எஸ்ஆர் நோ டைப் படி இது வருமா வராதான்னு கேட்டா அவங்க அழகா சொல்லிடுவாங்க, வரும், நல்லா வரும், பயப்படாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையிலேயே நல்லா வந்துடும். இது விதியின் அடிப்படையில் செயல்பட்டுரும். உங்களோட டிசிஷன் கன்ஃபார்மா கன்ஃபியூஷன்ல கொடுக்கும்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இதுக்கு அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவகம் நல்லா இருக்குது அல்லது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கோ அந்த கிரக உறவுகளின் அடிப்படையில் நம்ம செயல்பட்டுக்கணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் எப்படின்னா அப்படியே ஜிக்ஸாக்கா. இப்ப பாருங்க, இப்ப 2வது பாயிண்ட் என்ன சொன்னோம்? அதிக பாவத்துவமா நிக்குது, ஆனா சுபகரக தொடர்பு நிக்குது. இப்ப நான் என்ன சொன்னேன்? லக்னம் லக்னாதிபதிக்கு பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். அந்த காலகட்டம் ஜாதகருக்கு குழப்பம், டிசிஷன் மேக்கிங் தவறு. இப்ப பாருங்க, மேச லக்னம், லக்னத்துல ராகு சனி செவ்வாய் தான் லக்னாதிபதி ஆயிட்டார்ல, சரி அவரை தூக்கி வேற எங்கேயாவது போட்டுருவோம். லக்னத்துல சனி வக்ரமாய் நிக்கிறாரு, ராகு நிக்குது. வக்ரமானா தான் உங்களுக்கு என்னது? உச்சமாவாரு. அப்ப லக்னத்துல சனி ராகு இருந்துச்சுன்னா ஜாதகர் குழப்பவாதி, ஒரு
ஒரு ஒரு மனதளவுல ஒரு தெளிவு இல்லாத தன்மையை கொண்டவர். சொல்ல முடியுமா? இப்ப இதற்கு நான் பலன் விதிவிலக்கு சொல்றேன். அப்படியே மேஷ லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல குருவை போட்டுருவோம். திரிகோணஸ்தானத்துல 9வது பாவகத்துல குரு உட்கார்ந்து லக்னத்தை பார்த்துடுறாரு. சரியா? அண்ட் தென் வளர்பிறை சந்திரன் 7ஆம் வீட்லயும் உட்கார்ந்து நிக்குது. இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஜாதகர் தெளிவடைஞ்சிடறாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பம் வருது, அதற்கப்புறம் அவர் தெளிவடைஞ்சிடறாரு. இது சரியா வரும், இது வராதுன்னு அவருக்கே தெரிஞ்சிடும். இது லக்னத்துல. இதே அமைப்பு சந்திரனுடைய வீட்டுல நிக்குது. இதே சந்திரனுடைய அமைப்பு சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்துல நிக்குது. ஆனா குரு பார்வையில் நிக்குது. அது சூரியனும் சந்திரனும் இணைந்து சனியோட சேர்ந்து ரிஷபராசில நிக்குது. சந்திரன் பலமா நிக்கிறாரு. அது கெடுபலனை தராது. அப்ப தெளிவான முடிவு ஃபைனல் பண்ணிடுவாங்க. குழப்பம் இருக்காது, சொல்ல முடியும். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே 180 ஆங்கிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கணும். இருந்துச்சுன்னா தெளிவான முடிவு எடுப்பாங்க. இப்ப நான் அதை அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். லக்னம் லக்னாதிபதி பலமா நிக்குது. என்ன லக்னம்? ரிஷப லக்னம். நான் உதாரணத்துக்கு சொல்றது, ரிஷப லக்னத்துல சுக்கிரன் ஆட்சியா நிக்கிறாரு. ஓகே. 5வது பாவகாதிபதி புதன் அவரும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லுவோம்? சூப்பரான ஜாதகம். அப்ப ஜாதகர் சுய முடிவு எடுப்பாரு, சுய கட்டுப்பாடுல இருப்பாரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், சிந்தனைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும், சொல்லலாமா? ஆனா இங்க இன்னும் ஒரு கிரகத்தை மட்டும் போட்டுடுறேன். இப்ப இந்த இடத்துல சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து நிக்குது. அதாவது தனுசுல முழு பௌர்ணமி யோகத்துல நிக்குது. சூரியன் உங்களுக்கு மிதனத்துல இருக்காரு, சந்திரன் தனுசுல நிக்குது. குரு லக்னத்துல உட்கார்ந்து இருக்குது. ஓகே. இப்ப சுக்கிரன் பலம் தான், புதன் பலம் தான், சந்திர அதியோகத்துல இன்னும் பலம் தான் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல சந்திரன் என்ன பண்ணுவார்னா, அஷ்டமாதிபதியினுடைய பலனை அப்படியே எடுத்து சந்திரனுடைய அதியோகத்துல அதனுடைய கிரக கதிர்வீச்சுல இருக்கும். இப்ப என்ன அர்த்தம்? சந்திரனுடைய கதிர்வீச்சுல படக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், புதன், குரு. என்ன அர்த்தம்? ஆல்ரெடி லக்னத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார், ஆல்ரெடி லக்னத்துல குரு உட்கார்ந்திருக்கார். சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்து ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த லக்னாதிபதி கெட்டு போகிறார். லக்னத்துல இருக்கக்கூடிய குரு ஆல்ரெடி அவர் அஷ்டமாதிபதி, அவர் இன்னும் அந்த ஜாதகத்தை கெடுக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சந்திரனுடைய பார்வையில கல்வியை கொடுக்க மாட்டார், கல்வியை கொடுக்காத அளவுக்கு தடை பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணும்? லக்னாதிபதி கெட்டு போகுது. இங்க சுபகிரகம் தான், லக்னாதிபதி தான் பலமா நிக்குது, 5வது பாவகாதிபதி பலமா நிக்குது. ஆனா சந்திரன் 8ல போய் மறைகிறாரு. அந்த 8ஆம் இடம் பாவத்துவமான கெடுபலனை கொடுக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு முதல் தர எதிரியாக சொல்லக்கூடிய தனுசின் வீட்டுல இருந்துகிட்டு சந்திரன் பலமா இருந்து பார்த்துச்சுன்னா, லக்னாதிபதி எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, அந்த பலத்தை உடைச்சு விட்டுட்டு ஒரு கான்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும், அல்லது சரியான பாதையில கொண்டு போகாம வேற ஒரு பாதையில இழுத்துட்டு போகும். அப்ப பாருங்க, நம்ம ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியை வைத்து ஒரு ஜாதகர் தெளிவானவரா குழப்பவாதியா இல்லையான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனா இத்தனை காம்பினேஷன் இருக்குதுன்னா 4 காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இப்ப 4 காம்பினேஷன்ல இப்ப சொன்னேன். இந்த 4 காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன் நடக்குது. இது இல்லாம லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு. ஓகே, சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு. அது எந்த வீடு, எத்தனாவது பாவகம், அதாவது அந்த பாவகம் அந்த லக்னத்துக்கு நண்பரா எதிரியாங்கிறத பொறுத்து இந்த மனக்குழப்பத்தினுடைய அளவு நீங்க வரையறுக்கப்படும். எல்லா பலனுக்குமே 0லேருந்து 100% இதுக்குள்ள ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். இதை தான் நான் இந்த லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலும் நன்மை தரும், 6, 8, 12 மறைஞ்சும் கெடுபலனை தரும் அப்படின்னு நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ட்டு பலனை பிரிச்சுக்கிட்டே போலாம். ஸோ அப்ப ஒருவர் மனக்குழப்பம் எப்பொழுது வரும்? லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்தா. ஓகே. இன்னொன்னு, லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தா, அல்லது லக்னாதிபதிக்கு 6, 8 பாவகாதிபதியினுடைய பார்வையில இருந்தா மனக்குழப்பம் அதனுடைய தசாபுத்தியில வரும். சரியா? இன்னொன்னு, பாவகிரகங்கள் லக்னாதிபதியோடு இருந்துச்சுன்னா, லக்னத்தில் இருந்துச்சுன்னா, ராசியில் இருந்துச்சுன்னா
ராசி அதிபதி இருந்துச்சுன்னா மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு ஜாதகருக்கு. இந்த பாயிண்ட்டு 4 பாயிண்ட். இதை தாண்டி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டு? லக்னம் சூப்பராக நிற்குது, எந்த ஒரு பாவகிரகமும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் மன சஞ்சலம் ஏற்படும் காலம் எது? கோச்சாரத்தில் சனி சந்திரனை தொடும் காலம், 7.5 சனி, ஜென்மச்சனி. ஸோ அப்போ சனி மட்டும் பொறுப்பு கிடையாது. ராகு கேதுவும் கோச்சாரத்தில் சந்திரனை நெருங்கும் பொழுது, லக்னத்தை நெருங்கும் பொழுது, லக்னாதிபதியை நெருங்கும் பொழுதும் இந்த மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஏற்படும். அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்போ வருது? அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறீங்களா? ஹோல்டு பண்ணுங்க. உங்களுடைய முடிவு கண்டிப்பாக குழப்பமா இருக்கும். அதுல 100% சொல்ல முடியும் ஆன்சர். ஆனா வேற வழி இல்லை, முக்கியமான டிசிஷன் எடுத்து ஆகணும். அதற்குத்தான் நான் என்ன சொன்னேன், அந்த ஜாதகத்தில் வேற எந்த பாவகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் பலமா இருக்குது, அந்த கிரக உயிர் காரகத்துவத்தையும் அந்த பாவக உயிர் காரகத்துவத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நடந்துக்கணும். 4வது பாவகம்னா தாய், 9வது பாவகம்னா தந்தை, 6வது பாவகம்னா தாய் மாமன். உறவுகளில் சகோதரர்னு வரும்பொழுது செவ்வாய் எடுத்துக்குங்க. ஸோ இந்த அடிப்படையில் அந்த உயிர் காரக நபர்களுடைய அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம பிரச்சனைக்கான காலகட்டம் ஏன் எப்போ அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுலேருந்து வெளியில் வருவதற்கான தீர்வையும் என்னங்கிறது பார்த்தாச்சு. இது ஒரு ஜென்ரலான வீடியோ தான். ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது தெரியும். அண்ட் தென் இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருக்குது, அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா அல்லது அதுலேருந்து ரெமெடி, ஈஸியான ரெமெடி இது. இதெல்லான ஒரு விஷயமாக, ஒரு சூட்சமாக இந்த ஒரு ஆன்சர் நம்ம சொன்னோம். அதற்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.